தந்தை, மைந்தன், தூயாவியாரின் பேராலே ஆமென். சேசுவில் அன்பார்ந்தவர்களே, இறைமேகனாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினை கொண்டாடுவதற்கு அவருடைய பிறந்த நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய தேவைகளை நாம் அவருக்கு வெளிப்படுத்தி எங்களை மீட்க வந்தருளும் என்று மன்றாடுவது நியாயமானது. ஆகவே நாம் உருக்கமாக தொடர்ந்து மன்றாடப் போகிறோம். கடவுள் நம்மை மீட்பதற்கு மனம் கொண்டிருக்கிறார். நம் மீது அவருக்கு பேரன்பு இருக்கிறது. ஆகவே நாம் அதனை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோம். தாவீதின் திறவுகோலே, இஸ்ராயல் வீட்டின் செங்கோலே, நீர் திறந்து விட்டால் ஒருவரும் பூட்ட இயலாது, நீர் பூட்டிவிட்டால் ஒருவரும் திறக்க இயலாது அல்லவா? சிறையில் கட்டுண்டிருப்பவரை வெளியிலே கொணரவும், இருளின் நிழலிலே அமர்ந்திருப்பவரை விடுவிக்கவும் வந்தருளும் சுவாமி, வந்தருளும் என்று மன்றாடுகிறோம். தாவீதின் திறவுகோல். தாவீது கடவுளுடைய உள்ளத்திற்கு உகந்தவர். அவரிடம் கடவுள் தந்திருக்கிற திறவுகோல் கடவுளுடைய உள்ளத்தை கூட திறந்துவிடும் என்று சொல்லலாம். ஆற்றல் மிகுந்த திறவுகோல் அது. அவருக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. கடவுள் இறை மக்களுடைய வீட்டின் செங்கோல், சிறப்பான முறையிலே நல்லவற்றை தந்து ஆட்சி புரிகின்ற மன்னர். அவரை மீறி ஒன்றும் நடக்காது. ஆகவே நீர் திறந்து விட்டால் வேறு யாராலையும் பூட்ட முடியாது. நீர் பூட்டிவிட்டால் வேறு யாராலும் திறக்க முடியாது. அத்தகைய உறுதியான வல்லமை மிகுந்தவர் கடவுள். இதுதானே உண்மை. ஆண்டவரே, தாவீதின் திறவுகோலே, இஸ்ராயல் வீட்டின் செங்கோலே, நீர் திறந்து விட்டால் ஒருவரும் பூட்ட இயலாது, நீர் பூட்டிவிட்டால் ஒருவரும் திறக்க இயலாது அல்லவா? சிறையிலே கட்டுண்டு கிடப்பவரை வெளியிலே கொணரவும், இருளின் நிழலிலே அமர்ந்திருப்பவரை விடுவிக்கவும் வந்தருளும் ஆண்டவரே, வந்தருளும். எத்தனையோ நாடுகளிலே எத்தனையோ மக்கள் குற்றம் புரியாமலேயே சிறையிலே கிடக்கிறார்கள். மனிதனுடைய கொடுமை. தவறான முறையிலே உண்மையை மறைத்து குற்றமில்லாதவர் மீது சுமத்தி சிறையில் அடைத்து விடுகிற கொடுமை எங்கும் பார்க்கிறோம். எல்லா நாடுகளிலும் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி சிறையிலே கடந்து வாடுகிறவர்கள், அவர்களை விடுவிக்க வேண்டும் சுவாமி. இன்னும் பலர் இருளின் நிழலிலே அமர்ந்திருக்கிறார்கள். வறுமை என்ற இருள், அறியாமை என்ற இருள், நோய் நோக்காடு என்ற இருள், இவற்றிலே அமர்ந்து கிடக்கிறார்கள். மிகவும் பரிதாபமான நிலையிலே இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் விடுவிப்பதற்கு ஆண்டவரே நீர் வந்தருளும், விரைந்து வந்தருளும் ஆண்டவரே. சிறையிலே கட்டுண்டு கிடப்பவரை வெளியில் கொணரவும், இருளிலும் சாவின் நிழலிலும் அமர்ந்திருப்பவரை விடுவிக்கவும் வந்தருளும். சிறையில் பலருக்கு இல்லற வாழ்க்கை சிறையாகி விடுகிறது, பலருக்கு துறவற வாழ்க்கை சிறையாகி விடுகிறது. சரியான பார்வை இல்லாததினால், சரியான வழிகாட்டுதல் இல்லாததினால் அந்த வாழ்க்கை சிறைப்பட்ட வாழ்க்கையாக மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். ஆகை கடன் என்ற சிறையிலே மாட்டிக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர். வரவுக்கு மீறி செலவு என்பதனாலேயோ, போதிய வருமானம் இல்லை என்பதனாலேயோ கடன் வாங்கி அந்த கடன் சிறையிலே அடைபட்டு கிடப்பவர்கள். கந்து வெட்டி முதலிய கடன் வாங்கி
சக்திக்கு மீறிய வகையிலே கடன் வாங்கி சிறையிலே கட்டுண்டவர்களாக நடப்பதை பார்க்கிறோம். ஒவ்வாத உணவு முறைகளினாலும் போகாத வழியினிலே போனதினாலும் பல்வேறு நோய் நோக்காடுகளினாலே சிறைப்பட்டு கடப்பவர்கள் எண்ணற்றவர்கள். ஆண்டவரே, இவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் இருளிலே இருப்பவர்கள் மெஞ்ஞானம் அறியாமல், உண்மையான கடவுள் நீர்தாம் என்பதை அறியாமல் எப்படியெல்லாமோ இருக்கிறவர்கள், கல்வி அறிவு இல்லாமல் இருளிலே கடப்பவர்கள், தங்களுடைய உள்ளத்தை, தங்களுடைய மனதை, தங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்பாடு செய்யாததினாலே இருளிலே கடப்பவர்கள், மிதமிஞ்சிய ஆசைகள் என்ற இருளிலே கடப்பவர்கள், அதன் விளைவாக சாவின் நிழலிலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நிறைய பேர், எண்ணற்றவர்கள். இரக்கம் காட்டும் சுவாமி, தயவு செய்து இரக்கம் காட்டும். இவர்களை எல்லாம் விடுவிப்பதற்கு வந்தரலும். ஆண்டவரே, வந்தரலும். எழு ஞாயிறே, முடிவில்லாத ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனே, இருளிலும் சாவின் நிழலிலும் அமர்ந்திருப்பவரை விடுவிக்க வந்தரலும். ஆண்டவரே, விடுவிக்க வந்தரலும். இருள், அதற்கு எதிராக எழு ஞாயிறு, எழுந்து வருகிற சூரியன். சூரியனோ பகலிலே வருகிறது, இரவிலே போய்விடுகிறது. ஆனால் முடிவில்லாது சுடர் விட்டு கொண்டிருக்கும் ஒளி நீர், முடிவில்லா ஒளியின் சுடர், எது சரி எது தவறு என்பதை முறையாக எங்களுக்கு நீதி வழங்குகிறவர், நீதியின் கதிரவன் நீர். ஆனால் நாங்கள் பலர் இருளிலே கிடக்கிறோம், சாவின் நிழலிலே அமர்ந்திருக்கிறோம். எங்களை விடுவிக்க வேண்டும் ஆண்டவரே. பணத்தினால் எல்லாம் முடியும் என்று நினைக்கிறது ஒரு அறியாமை. அந்த அறியாமை இருளிலே இருக்கிறோம். ஜாதிதான் பெரிது என்று கண்மூடித்தனமாக இருக்கிற அந்த இருளிலே இருக்கிறோம். அது போன்ற பல்வேறு வகையிலே இருளிலே இருப்பதனால் சாதி நிழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறோம் ஆண்டவரே. முட்டாள்தனமாக தோன்றினாலும் கூட அதிலே மூழ்கி போயிருக்கிறவர்களால் நாங்கள் கடக்கின்றோம். ஆகவே எங்களை விடுவிப்பதற்கு வந்தரலும் ஆண்டவரே, வந்தரலும். நீரோ மக்கள் எல்லாரும் விரும்புகிற மன்னர், மக்கள் அனைவரும் விரும்புகிற மன்னரே, எதிரும் புதிருமாக இருக்கிற இரண்டையும் ஒன்றாக இணைக்கிற மூளைக்கல்லே, இரு பகுதிகளையும் ஒன்றாக இணைக்கும் மூளைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதரை மீட்க வந்தரலும் சுவாமி, வந்தரலும். எத்தனையோ வகையில் தேவையில்லாமல் ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொண்டிருக்கிற சூழலிலே நாங்கள் இருக்கிறோம். ஒன்றாக ஈருடலும் ஓர் உயிருமாக இருக்க வேண்டிய இல்லற வாழ்க்கையில கூட பிரிந்து போயிருக்கிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். பல்வேறு வகையிலே கருத்து வேறுபாடுகள், ஜாதி வேறுபாடுகள், இன வேறுபாடுகள், மொழி வேறுபாடுகள், இப்படியெல்லாம் பலவிதமான வகையிலே நாங்கள் பிரிந்து கிடக்கின்றோம். ஆகவே இந்த பிரிந்து கிடக்கின்ற பகுதிகள் எல்லாம் ஒன்றாக இணைக்கிற மூளை கல்லாக எங்களுக்கு விடுதலை தருகிறவராக ஆண்டவரே வந்தரலும். மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதர்கள் நாம், உம்முடைய பிள்ளைகள். ஆகவே மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதரை மீட்க வந்தரலும் சுவாமி, வந்தரலும். இத்தகைய ஒரு வேண்டுதல் மிக முக்கியமான வேண்டுதல். நாம் படித்தவர்கள் என்று சொல்லுகிறோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று கல்வி அறிவு அதிகம், பள்ளி படிப்பு அதிகம். எத்தனையோ வகையிலே பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான வசதிகள் பெருகிவிட்டன. ஆகிய பொய்யான தகவல்கள், பொய்யுரைகள்,
மக்கள் எதிர்க்கிற பேச்சுக்கள், இப்படியெல்லாம் பல்வேறு வகையிலே பிரிந்து கிடக்கின்றவர்கள் நாம். கட்சியாக பிரிந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். கடவுளுடைய விருப்பம் இதுதான். ஆகவே ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோம். பிரிந்து பிளவுபட்டு கிடக்கிற எங்களை ஒன்றாக இணைக்கிற ஒரு சக்தியாக நீர் வந்தருள வேண்டும் ஆண்டவரே, வந்தருளும் என்று மன்றாடுவோம். வாழ்க.